ஆராதனைக்குள் வாசம் செய்யும் எங்கள் ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும். பின்னாடி இருக்கிற சத்தம் உயரட்டும். ஆராதனைக்குள்ளே ஆராதனைக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆராதனைக்குள்ளே இன்று வாசம் செய்திடுவே. அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனைக்குள்ளே ஆராதனைக்குள்ளே வாசம் செய். நீங்கள் கைகளை உயர்த்துகிற பொழுது அவர் உங்களை கையேந்த விடுவதில்லை. உங்களுடைய கரங்கள் வானத்திற்கு நேராக உயர்த்துகிற பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை இடைப்படாமல் வல்லவராக இருக்கிறபடியினாலே ஆராதனைக்குள்ளே ஆராதனைக்குள்ளே வாசம் செய். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் அழகுள்ளவர், நீர் மகிமையுள்ளவர், நீர் கணத்திற்குரியவர், நீர் பாத்திரர். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. முழு வெள்ளத்தோடு சத்தமா என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்கள் சைடுல சத்தம் உயர்த்து. ஆமென். அல்லேலூயா. முழு வெள்ளத்தோடு அல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படுவதாக. என் சிங்காசனத்தின் தேவனுடைய மகிமை என் முகத்தின் மேல் பிரகாசிக்கட்டும். என் சபையின் மேல் பிரகாசிக்கட்டும். என் குடும்பத்தின் மேல் பிரகாசிக்கட்டும். ஆராதனை மகிமையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை அம்மே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் தெய்வமே, நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் வேணா உங்களுக்கு பாரத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு கண்ணீரை உண்டாக்கலாம். ஆனால் என் தேவனோ அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அபிஷேகித்தவர் உண்மையுள்ளவர், உங்களை ரட்சித்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். ஓ, கடைசி மூச்சு இருக்கிறவருக்கு உங்களை கைவிடாதவராக, ஓ, உங்கள் தலையை சந்திருக்கும் முன்பதாக உயர்த்தி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண அவர் போதுமானவர். வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையோ, ஓ, உங்களுடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற அவர் போதுமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம்
சத்தியம் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். மகிமையே மகிமையே மகிமையே, காருண்யமே, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கட்டும். ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அல்ல ராஜா, உம்மாலே வருகிற கணம் எனக்கு போதும் ராஜா, உம்மாலே வருகிற இடம் கணம் போதும். அன்று யோசேப்பை அரியணையில ஏற்றின தெய்வம் என்று சொல்லுகிறார். யோசேப்பு தன்னுடைய மூத்த குமாரனுக்கு மனாசே என்று பெயரிட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் துயரத்தையும் என் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். அதே போல இரண்டாவது குமாரனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எப்ராயிம் என்றார், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார் என்று. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சிறுமைப்பட்ட இந்த நாளிலே, நான் சிறுமைப்பட்ட இந்த வருஷத்திலே கர்த்தர் என்னை விசாலமாய் வைப்பதற்கு, என்னை பலுகி பெருகப்படுவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவர். அன்று யோசேப்போடு தாவீதோடு இருந்த கர்த்தர் என் தலையை உயர்த்த அவர் போதுமானவர். ஓ, என்னை கேடகத்தினால் நிரப்புகிறவர். அவருடைய மகிமை, அவருடைய கணம் என்னை நிரப்பட்டும். ஓ, மனிதனுடைய கணப்பல்ல ராஜா, என் தேவன் என்னை கணப்படுத்துவீராக, என் தேவன் என்னை உயர்த்துவீராக. அழகு பார்க்கிற கர்த்தர், அரியணை அமரச் செய்து அழகு பார்க்கிற கர்த்தர் அநேகருக்கு ஜீவ ரட்சனை கொடுக்கும்படியாக, தன் சந்ததியையும் தன் தகப்பன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக யோசேப்பு அன்றை ஆயத்தப்படுத்தினதை போல கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பயன்படும் பொருட்டாக அவர்களை பாதுகாக்கும்படியாக உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். உங்களை சபையில நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களை துதிக்க முடியாத காரியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் துதிக்கிற பொழுது வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். உங்களுடைய சந்ததியில ஆசீர்வாதம் உண்டாகும். ஆராதனை 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 உம்மாவில் சாய்ந்தா சுகமே, நல்ல சத்தத்தை வைத்து சொல்லலாமா? அந்த ஒரு சாக்கியம் போது நாடி உம்முடைய மார்பில் சாய்கிறதான அந்த ஒரு நொடி எனக்கு போதும் சொல்லுங்க. உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? உம் கைகள் இந்த நாளில் என் கரத்தை நீர் பிடிங்க ராஜா. ஆமென். உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. ஆமென். உம்மாவில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. பானானது நீரோடை வாஞ்சித்து வாஞ்சிக்கிறே, உம்மன்பிலே உங்கனுமே, உம்மோடு என்றென்று நடக்கணும். மானானது மானானது சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. சத்தத்தை உயர்த்தி கடைசியாக மார்பை சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே.
உம் கைகள் என்னை கோர்த்தால் பரிசுத்தாமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. சத்தத்தை உயர்த்தி